ஹலோ கைஸ், நான் உங்க டிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டென்சே ஷிட்டாரா ஸ்லைம்ன்ற அனிமே சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பேரே கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு ஜாப்பனீஸ்ல சொல்லியிருக்கேன். வேற எதுவும் டிஃபரெண்ட் கிடையாது. அந்த ஸ்லைம் அனிமே தான் இருந்தாலும் அதை சொல்றதுனால சொல்றேன். இந்த அனிமே உங்க எல்லாருக்கும் கன்ஃபார்ம் எனக்கு பிடிக்கும்ன்றது நல்லாவே தெரியும். அதனால இது கதையை கொஞ்சம் வேற லெவலில் தான் கைஸ் போவோம். இது போறதுக்கு லேட் பண்ணது ரொம்ப சாரி. இந்த எபிசோட்ல 2வது சீசனோட கடைசியில நடந்த எபிசோடோட நிகழ்வுகளை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஒரு வழியா நம்ம ரீமரோவும் அந்த தலைமை கிளைமான போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மொத்த டீமன்ஸ் எல்லாருமே நம்ம ரீமரோவை தான் அவங்களுக்கான ஹெட்டா அறிவிச்சிருப்பாங்க. கூடவே அந்த குரூப்ல வேற 10 பேர் இருந்தாங்க. இவன் பண்ண சேட்டையால அவங்கள 2 பேரு அந்த டீமன் கிங் பதவியை விட்டு போயிட்டாங்க. அதோட ஒரு வழியா ஹீரோவும் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த குழுவுக்கு ஒரு டைட்டில் கொடுத்திருப்பான், ஆக்டோகிராம்னு. இப்ப மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த வேலண்டைனும் லியானும் அந்த இடத்த விட்டு கிளம்ப இன்னொரு பக்கம் ஹீரோவும் அங்க இருக்கிற டிஷ் ஒன்று சாப்பிடு, ஏய் இது நல்லா இருக்குதே அப்படின்ற ஒரு எண்ணத்தினால ரஃபேல இதோட ரெசிபி எடுத்து வச்சுக்கோன்னா பக்கத்துல மலிமோ சாப்பாட்டு வெளுத்து கட்டின்னு இருக்கா. ஹீரோவாவை பார்த்துட்டு, ஏய் உனக்கு மேனஸே கிடையாதா, கொஞ்சமா டீசெண்டா உட்காந்து சாப்பிடுப்பா. அப்ப அவ்வளவு ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு பார்க்க ஹீரோவாத புடிட்டு, ஏய் என்ன வயசாவது இந்த வயசுல குடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி புடி வைக்கிறான். அதுக்கப்புறம் மத்தவங்களும் அந்த சரக்கெல்லாம் எடுத்து ஊத்தி குடிக்கிறாங்க. அப்ப அவங்களும் அடாயங்கப்பா வேலண்டைன் இந்த இடத்துல இருந்தா இந்த சரக்கெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருக்கும், அவள் தான் மிஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளம்பிட்டான். ஹீரோவும் ஆமா ஆமா அவ கொஞ்ச நேரம் இங்க இருந்ததா அவகிட்ட இன்னும் நிறைய விஷயத்த நான் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோவோ ஒரு வழி அவனோட டவுனுக்கு வரவழே தளபடலாம் இவரு ஏற்பாடு பண்ணிட்டு லைனா சாப்பாடு வைக்கிற மாதிரி தலைவனுக்கு வணக்கத்தை போட்டு நிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு இன்சார்ஜ் வரது இருப்பாள். அவன் ட்ரீமரா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போக, என்ன வாரல பயங்கரமான சம்பவம் எல்லாம் பண்ணீங்களாமே. ஆமா ஆமா அது மட்டும் இல்லாம நீங்க என்ன அந்த ஆட்டோகிராமோட தலைவர் ஆயிட்டீங்களாமே, நல்லபடியா நீங்க சேஃப்டியா வந்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்க ஹீரோவும், ஏ டேப்ளோ நீங்க என்னடா பண்ற, உனக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்தனே அதை பார்க்காம நீங்க எதுக்கு இங்க வந்த, சரி அதெல்லாம் விடுங்க நீங்க இப்ப டயர்டா தானே இருப்பீங்க அதனால வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டின அந்த பில்டிங் போறாங்க. அங்க போனா ஹீரோக்கு தனி வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கான தனியா ஸ்பெஷலான இந்த புட்டிங் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அது ஹீரோவும் மகிழ்ச்சியா சாப்பிட்டு போறான். இப்ப தண்டத்தூர் அந்த இடத்துல உட்காந்துக்கிற வெல்டராவோ, ஏ ஸ்நாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக, அப்ப டேப்லவும் அவங்ககிட்ட இருந்த புட்டிங் எடுத்து நீ எந்த வேணா சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அந்த புட்டிங்க பார்க்க லைக் நம்ம ஸ்லைம் மாதிரியே தான் இருப்பான். அப்ப அவனும், ஏய் நமக்குள்ள இருக்க டீலிங் ஞாபகம் இருக்குதா இல்லையா. ரீமரவும், ஏய் என்னடா டேப்லோ இது உனக்கு பிடிக்காதா, அப்ப இல்ல தலைவா அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, அதாவது எனக்கு தேவையான பல இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்ததுனால அவருக்கு நன்றி செலுத்துற விதமா இதை நான் அவருக்கு பண்றேன். அப்ப ஹீரோவோ இது தெரிஞ்சுக்கின்னு அவளை பார்த்து, டேய் என்னடா பண்ணு அப்பனா டேப்லோக்கு அந்த வாருக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ தான் புட்டு வச்சிருக்கவா, நான் எப்படி ஆக்டோகிராம் போனேன், எப்படி உருவாக்குனேன், எப்படி தலைவன் நானு சொல்லிட்டு, டேய் கம்யூனிட்டி என்னடா பண்ணி வச்சிருக்க அதுவா அப்படின்னு அவனு சமாளிக்க. அப்ப ஹீரோவும், சரி டேப்லோ அதெல்லாம் போட்டு முடிய நான் சொன்ன வேலையை நீ முடிச்சா இல்லையா. அப்ப அந்த டீலம் பக்கத்துல இருந்த ஷீடோ அவ எங்க இருந்து முடிக்க போறா, இங்க வந்து உங்ககிட்ட ஜாலியா பேசின்னு இருக்கானே. ஏ டேப்லோ அது மட்டும் இல்லாம நம்மளோட ரீமூரோ சாருக்கு நீ ஒன்னும் கார்டியனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அவர் நானே பாதுகாப்பா பாத்துக்கிறேன். அப்ப டேப்லோவும், அப்படியா சரி 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 நீ சொல்லு டேப்லோ, என்ன இவ சொல்றது உண்மையா அப்போ, அப்புறம் நீ அந்த வேலையை ஒண்ணுமா முடிக்கலையா. சீனோ ரீமரோ இவெல்லாம் முடிச்சிருக்கான வாய்ப்பே கிடையாது, நீ வேணா என்கிட்ட அந்த வேலையை சொல்லுங்க நான் வேணா அது பண்ணிடுறேன். அப்ப அவனும், ஏய் என்ன இது கதையா இருக்குது, அதெல்லாம் நான் எப்பயும் முடிச்சாச்சு, அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் ஆணுங்களை செட் பண்ணிட்டேன். அப்ப என்னடா விஷயம் பார்த்தா இப்போ கேரேஜ்ல நம்ம டேப்ல தான் போயின்னு இருக்கான். அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு 3 பேரு கொஞ்சம் உயிரோடையும் உயிர் இல்லாத மாதிரியே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 3 பேருமே இந்த ஃபால்மெத் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. அதுல அவனும் ஒருத்தனோட தலையை பிடிச்சி, என்னடா பண்றது உங்களெல்லாம் வச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு நான் கைகள்லாம் கொடுக்கணுமோ தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி இவனுக்கு ஹெல்ப் பண்ண. அப்போ அது பக்கத்துலயே வேற ஒரு கேரேஜ்ல அப்ப ரீவரோட ஃப்ரெண்டு எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. இந்த டேப்லோ அந்த ஃபால்மெத் கண்ட்ரிக்கு போற இருக்கும், இவங்க 3 பேரையும் கொல்லாம வச்சுன்னா நல்லதா இருக்கும், ட்ரீட்மெண்ட் பண்றதுல கொண்டு போறோம் ஒரு ஆல்ரெடி அவன்கிட்ட சொல்லிட்டல அவன் பாத்துப்பான். அப்ப இந்த கேரேஜ்ல பார்த்தா அவனோட கை காலம் வந்துட்டு இருக்குது. ரொம்ப நன்றி லார்ட் டேப்லோ. ஏய் உன்னோட வாய மூடு குப்பை, அடுத்தது நீதான். அப்ப அவனும், இல்ல எனக்கு பதிலு ஃபர்ஸ்ட் என்னோட கிங்க வந்து சரி பண்ணுங்க, ஒரு ஆஸ்டேஜ்ல எனக்கு வந்து கட்டளை இடுதா, உன்னோட வாயை நீ திறக்க கூடாது, நான் என்ன பண்றேனோ அதை நீ கேட்டு அப்படியே நடந்துக்கணும். அப்ப அந்த இடத்துல பார்த்தா பயபுல இந்த பையன் அடி வாங்கிட்டு இப்போ அவன் யோசிச்சு பாக்குறான், உண்மையிலேயே இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான் எனக்கு தெரியுது, இவனோட பவருக்கு எல்லையே இல்லைன்றது எனக்கு தெரியுது, ஆனா ஒரு டீமன் இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு சர்வ் பண்ணுது அப்படின்னா இவனுக்கே அந்த ஹிட் இருக்க அந்த டீமன் லார்ட் எப்படியாப்பட்ட ஆளா இருக்கணும். நான் முறையா அவரை பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கினேன் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளுன்னு. அப்ப டேப்லோவும் இவனை குணப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவனும் இவன் கிட்ட மண்டி போட்டு கேட்கறான், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் என்னையும் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன், என்னோட நாட்டு உட்பட எல்லாத்தையுமே தயவு செஞ்சு என்னோட கிங்க மட்டும் உயிரோட கொண்டு வாங்க. அப்ப இதை பார்த்து அந்த ஃபால்மத்தோட கிங்கும், அடக்கடவுளே எனக்காக இவ்வளவு தூரம் ஒரு டீமன் கிட்ட காலில் மண்டி போட்டு கேட்கறாங்களே, உண்மையிலேயே இவங்களோட பவர் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட நாடு ஒரு மோசமான நிலைமையில இருக்குது, அதனால கண்டிப்பா உங்களுக்கு தான் எங்களோட சப்போர்ட் எப்பவுமே, இதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம். அப்ப இதை கேட்ட டேப்லோவோ ஒரு வில்லத்தனமா சிரிச்சுட்டு, சரி ஓகே
நீங்க 3 பேரும் எனக்கு விசுவாசமா இருக்கீங்களோ இல்லையோ, ஆனா என்னோட டீமன் லார்டுக்கு விசுவாசமா இருக்கணும். அதை மீறி வேற எங்கன்னா தப்பா நடந்துக்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதோட உங்க கிண்டுமே டோட்டலா டிஸ்ட்ராய் ஆயிடும். ஒருத்தனை உயிரோட மிச்ச மாட்டீங்க. அப்ப பக்கத்து கேரேஜ்ல இருந்த யோமோ என்ன டேப்ளோ அவங்க 3 பேரும் உயிரோட வச்சிருக்கேன் இல்லையா, நீ கவலைப்படாத, அவங்க எல்லாரும் உயிரோட தான் இருக்கானுங்க. இதுக்கப்புறம் இவனுங்க நமக்கு அடிமை. ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, பயமுள்ள கைகளாச்சும் சும்மாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களும் ஃபால்மத் கிண்டத்துக்கு போக அந்த இடத்துல அந்த அரசரோட பொசிஷன்ல அவரோட பாடியவே வச்சிருக்காங்க. இதை பார்த்த மொத்த அமைச்சர்கள் எல்லாருமே அப்படியே அடி பயிரை கலங்கிடுது, அந்த அளவுக்கு பயப்படுவானுங்க. அப்ப அங்க இடத்துல இப்போ இந்த பாடி எடுத்து வந்தது யாருன்னு பார்த்தா நம்ம ராசன் தான். அவனும் என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா இவரோட பாடியை இவ்வளவுதான் கிடைச்சது அந்த வார்ல நம்மளோட ஆளுங்க எல்லாருமே நல்லா தான் சண்டை போட்டாங்க. ஆனா லம்ப சண்டை போட்ட அந்த போர்க்களம், அந்த சூழ்நிலை, இடம் எல்லாமே மான்சஸுக்கு ரொம்ப சாதகமா இருந்ததுனால நம்ம இப்படி தோக்கிறதுக்கான நிலைமை வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல சண்டை போடும் போதே திடீர்னு ஒரு டிராகனும் வந்தது. அந்த டைம் தான் நாங்க 2 பேருமே ஃபைட் பண்ணி இருந்தோம். ஆனா இருந்தாலுமே எங்க 2 அணிக்கும் எதிராக அந்த டிராகன் இருந்ததுனால நாங்க 2 பேரும் சேர்ந்து அதை எதிர்க்கலாம் முடிவு பண்ணோம். பட் ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு ஆள் அவர் மட்டும் தனியா போய் அந்த டிராகனை சமாளிச்சாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ரீமரோ தான். இன்னொரு பக்கம் டேப்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து, அதாவது கூட்டத்து நடுவில் இருந்து கேட்டு இருந்திருக்கான். அதுல இவனுக்கு என்ன பரவாயில்ல, நம்மளோட பாச பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறாங்களே, சூப்பர் 8த்துக்கும் போய் பரவாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு நினைக்க. அப்ப அந்த டைம் மத்த அமைச்சர்கள் எல்லாருமே என்ன சொல்ற, அதுக்குள்ள வாய்ப்பு இருக்காது, என்னது ஒரு மான்ஸ்டரால எப்படி அவ்வளவு பெரிய டிராகனை கட்டுப்படுத்த முடியும், அதுட்டு பேசினா நீ எதனா வந்து கதை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசுறதுனால இதை கேட்ட டயப்ளோவும் இவ்வளவு நேரம் செத்து வில்லத்தனமா மாறுறான். இதை தலைவனும் பின்னாடி இருந்து டென்ஷன் ஆகுது என்ன மாத்தி பேச அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ராசனும் மாத்தி பேசுறான். உண்மையிலுமே அந்த டீமன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுதான். ஏன்னா என்னோட கண் முன்னாடியே அந்த டிராகனை கட்டுப்படுத்தினாரு. அதனால அவங்கள குறைச்சி எட்டு போட முடியாது. இப்போ ராசனும் யோசிக்கிறான், நல்ல வேலை இங்க நல்லபடியா சொல்றதுனால இவனுங்க நம்புறானுங்க, இதை மட்டும் மாத்தி சொல்லி இருந்தானே எதனா இவனுக்கு கலாய்ச்சானு வச்சுக்க பின்னாடிக்கிற டேப்ல இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான். அப்புறமா அமைதிக்கான ஒப்பந்தமா வந்து கொலைக்கான ஒப்பந்தமா மாறிட்டு இருக்கும். அந்த டைம் யோமோ ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். எங்களோட மாஸ்டர் எப்பவுமே ஹியூமன்ஸையும் டீமன்ஸையும் பொதுவா தான் பார்ப்பாரு, யாருமே பிரிச்சு பார்க்க மாட்டாரு. அதனால அப்படிப்பட்ட மனம் கொண்டவர்கிட்ட நீங்க ஒரு அமைதி உடன்படிக்கை போறது மூலியமா அவர் விரும்புறது என்னன்னா டீமன்ஸும் ஹியூமன்ஸும் ஒரே இடத்துல ஒன்னா வாழ்றதுதான். அதுதான் அவர் விரும்புறாரு. அப்ப அந்த டைம் ஒரு அமைச்சரும் அப்படியா சரி அவருக்கு அப்படியேப்பட்ட ஆசை இருந்துச்சுன்னா நாங்க எங்களோட தேவைகள் எல்லாம் ஏதி அனுப்புறோம், அதுக்கப்புறம் நீ அதை பார்த்துட்டு ஒப்பந்தம் போடலாமா வேணாம்னு பேசு அப்படின்னு அவனும் சொல்ல, இதை கேட்ட யோமோ கண்ணா அது எல்லாம் வாருக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும், இப்போ வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா உன் மூஞ்ச கீச்சிருவேன். என்னோட மாஸ்டர் எவ்வளவு பெரிய நல்லவர் தெரியுமா, ஆனா நீங்க என்னடானா அவருக்கு எதிராகவே சண்டை போட துணிஞ்சதுனால அதனால அதுக்கு பதிலா நீங்க சொல்ற டிமாண்ட் எல்லாம் ஏத்துக்க முடியாது, நாங்க போற கட்டளைகளுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா. இதை கேட்டு அவனும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு டேய் நீங்க என்ன எங்களுக்கு ஆர்டர் பண்ணீங்க டீமத்துல சுத்த வேசரா போகடா இந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு இருப்பானா. இதை கேட்டு நம்ம ராசனும் டேய் பைத்தியக்கார கம்யூனிட்டி உன்னால பல பேர் சாகணும்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபேஸ் பண்ண. அப்ப அவனும் மத்த அமைச்சர்கிட்ட எல்லார்கிட்டுமே தயவு செஞ்சு இவன் மாதிரி யாரும் யோசிக்காதீங்க, கண்டிப்பா அந்த யோம் சொல்றது எல்லாமே உண்மைதான், அவரு இதை சொல்றதுக்காக தான் இப்போ ஒரு அமைதி உடன்படிக்கை போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, கண்டிப்பா இது நம்ம பண்ணனா நமக்குள்ள ஒரு நல்ல உறவு ஏற்படும். அப்ப இதை கேட்ட எல்லா அமைச்சர்களுமே கொஞ்சம் பயப்படுறாங்க. கரெக்ட் தான் இவன் சொல்றதும், ஏன்னா இவன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த டீமன் மாஸ்டருக்கு அந்த டிராகனை கட்டுப்படுத்துற சக்தி இருக்குது, அப்போனா இவங்க எவ்வளவு பெரிய ஆளுன்றது எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதனால இவங்க கூட எந்த விதமான ஃபைட்டும் பண்ணாம இருக்குது நமக்கு நல்லது, இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டு டேப்லவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த அரசரோட பாடி கிட்ட போக எல்லாரும் பார்த்து பயந்துட்டு அவனை அடக்கு பண்ண போக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் எடுத்து அவர் மேல ஊத்த அந்த கிங்கும் பாத்தீங்கன்னா பழைய மாதிரியே ரெக்கவர் ஆகி ஃபுல் பாடியோட வந்துடுறான். இது எல்லாருமே பார்த்து ஷாக்காவ சரி என்ன கிளவா நல்லதானே இருக்க, நான் சொல்றது எல்லாத்தையுமே உன்னிப்பா கவனி, உனக்கு என்னோட மாஸ்டர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அதை நான் படிச்சுக்காக நல்லா காது கொடுத்து கேட்டுக்கும். இந்த ஹியூமன்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் இடையில உருவான இந்த போரைய முதல்ல தொடங்கி வச்சது இந்த ஹியூமன்ஸ் தான். இதன் விளைவா நீங்க வார்ல ஏற்பட்ட இழப்புகள் செலவுகளுக்கு எல்லாமே நீங்க பணம் கொடுத்தாகணும், அப்படி இல்லைன்னா உங்களோட கண்ட்ரிய எங்களோட கண்ட்ரி கூட இணைச்சு சரண்டர் ஆயிடணும், அப்படியும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு கடைசியா ஒரு கண்டிஷன், அப்படி இல்லைன்னா இந்த போரை திரும்பியும் தொடர்ச்சியை கொண்டு போகணும். அப்ப இதெல்லாமே டேவ்லவோ இவகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க தலைவா நீங்க கவலையப்படாதீங்க, அதுக்கு செத்த பயிலுங்கிட்ட நம்ம ஒரு 10,000 செல்லராச்சும் எடுப்போம். 20,000 அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுறான். இது ஜாப்பனீஸோட என்ன வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 1 பில்லியனா. டேய் எதுக்குடா அவ்வளவு காசு, டேய் இது நல்லபடியா போகுமாடா, அவனுக்கு ஒத்துப்பானுங்களாடா. இல்ல மாஸ்டர் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா அவனுங்களுக்கு போட்ட 3 கண்டிஷனுமே அந்த மாதிரி, கண்டிப்பா அவனுங்க அதுல எதுனா ஒண்ணு செலக்ட் பண்ணியதான் ஆகணும், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே நான் கரெக்டா பார்த்து தான் பண்ணிருக்கேன். இரவும் எல்லாம் நல்லபடியா போனா சரிதான், நீ கவலைப்படாதீங்க கணக்கச்சிதமா நடக்கும். அப்ப இவங்களும் ஒரு பக்கம் பேசிருக்க தலைவில பல்டாவோ அழுது இருக்கா, இல்லடா இது காலி ஆயிடுச்சு அப்படின்னு. இதை பார்த்து ஹீரோவோ அவளுக்கு புட்டியும் கொடுக்க அவ அழுதுலே இவனை பார்க்க ஹீரோவும் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை நடக்காம பார்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல அதோட இந்த இடத்துல இந்த சூப்பரான எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம
இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் 2 சீசனை விட இந்த தேர்ட் சீசன் வந்து உண்மையிலே வேற லெவலா இருக்கும் guys. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 காட்டிலும் அதோட கண்டினியூஷனா தான் இது கொடுக்க போறாங்க. அதன் அடிப்படையில இது சூப்பரா தான் போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ என்னடா பதறான், ஒரு பக்கம் டேபிள் வந்து ஏதோ ஒரு வேலையை வர பண்ணிட்டான். அவனுக்கு வேற இப்போ நம்ம கூட வந்து சேர போறாங்களா இல்லையான்றத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.